शंभो महादेव देव शिव शंभो महादेव देवेश शंभो शंभो महादेव देव. அந்த ஈஸ்வரனுடைய நாமங்களில் நம்ம 463 நாமங்கள் வரைக்கும் பார்த்தோம். அதாவது மகா மாத்ராய நம, பெரிய அளவில் உடையவர். ஏன்னா அவளுக்குள்ளேயே பிரபஞ்சம் இருக்கிறதுனால அவர் அத்தனை விஷ்ணுவாலையும் பிரம்மாவளியும் கூட அதனுடைய அடிமுடியை காண முடியலன்னு புராணங்கள் சொல்கிறதா நம்ம பார்த்தோம். அப்படி அவர் மகா மாத்ராய நமான்ற நாமம் வந்தது. மகா நேத்ராய நம, பெருங்கண்களை வச்சுருக்கார் சுவாமியினுடைய. அதாவது சரீரமுக்கு ஏற்ற கண்ணுன்னு சொல்ல மாட்டாளா, அப்படி சுவாமியினுடைய சரீரம் இந்த அத்தனை உலகங்களையும் கொள்ளுமானாக்கா அப்போ அவருடைய நேத்திரமும் அத்தனை பெருசாக இருக்கும் இல்லையா. நிசாச்சலையாய நம, நிசாச்சலையாய நமான்ற நாமத்தில் இருளை ஒழியும் இடமாக இருக்கிறவர். அதாவது எங்கே இருள் போய் ஒழிஞ்சிடுமோ அந்த இடம் அவருடைய இடம். அப்படி அதை ஸ்லோகம் சொல்கிறது நிசேவ நிசா அவித்யா தஸ்யா லயோ எத்திர நிசா அப்படின்னு சொல்கிறது. அதாவது இருள் போன்ற அவித்த அஞ்ஞானம் எல்லாம் ஒழியக்கூடிய இடமா, அஞ்ஞானம் எங்கெல்லாம் ஒழியுமோ இருள் எங்கெல்லாம் ஒழியுமோ அங்கே தான் ஈஸ்வரன் இருக்கார். அப்படிப்பட்டவர் ஈஸ்வரன். மகாந்தகாய நம, அந்த கன்ற யமனுக்கே யமனானவர். மிருத்யுஞ்சயர்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது யமனை வெல்லக்கூடியவர். அதனால் அவருக்கு அந்த நாமம். மகா கருணாய நம, பெரிய காதுகளை உடையவர். மகோஷ்டாய நம, பெரிய உதடுகளை வச்சுருக்கவர். மகா ஹனவே நம, உலக பட்சிக்கக்கூடிய பெருந்தாடைகளை வச்சுருக்கவர். மகா நாசாய நம, பெரிய மூக்கை உடையவர். வாயு அவருடைய மூச்சு காத்தா இருக்கிறதுனால வாயுவே அவர் மூக்குக்குள்ளே அடங்கிடுற மாதிரி ஆயிடுறது இல்லையா, அதனால் மகா நாசாய நம. மகா கம்பவே நம, சங்கு போன்ற பெரிய கண்டத்தை வச்சுட்டுருக்கார். மகா கிரீவாய நம, பெரிய கழுத்துடையவராக இருக்கார். ஸ்மசான பாஜே நமஹா, மகா மயானத்தில் வசிக்கிறக்கூடியவராக இருக்கார். அதனால் அவருக்கு ஸ்மசான வாசம், அதாவது ஸ்மசானம் சரீரானாம் சாணம் தனு கரணம் பஜதீதி அப்படின்னு சொல்கிறது ஸ்லோகம். அதனால் உடலால் ஏற்பட்டுள்ள பந்தத்தை போக்குறவர். அதனால் அவருக்கு மயானத்தில் வசிக்கிறவர் ஆனதுனால அவர் ஸ்மசான பாஜே நம. மகா வக்ஷசே நம, மகாபலமுள்ள மார்பை உடையவர். அதனால் அவருக்கு மகாவக்ஷம், வக்ஷஸ்தலாய நமன்னு நம்ம அம்பாளை கூட சொல்லுவோம். அப்படி மகாவக்ஷசே நமஹா, மகாபலமுள்ள மார்பை உடையவர். மகோரஸ்காய நம, பரந்த மார்பை உடையவர். அதனுடைய விரிந்த அகலத்தை சொல்லக்கூடிய நாமம் மகோரஸ்காய நம. அந்தராத்மனே நம, எல்லா உயிர்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் உயிராக இருக்கக்கூடியவர். எங்கே பார்த்தாலும் எந்த உயிர்க்கும் எவ்வுயிர்க்கும் எவ்வுயிராய் அங்கங்கிருப்பது நீ என்றோ பராபரமேன்னு தாய்மானவர் சொல்லியிருக்கார். அப்படி எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அந்தராமியா அந்தராத்மனா அவர் தான் இருக்கார். மிருகாலயாய நம, மான தன்கிட்ட வச்சுட்டுருக்கார். மானும் மழுவும் வச்சுட்டுருக்கவர் தானே ஈஸ்வரன். அதனால் அவருக்கு மிருகாலயாய நம அப்படின்ற நாமம் வருது. லம்பனாய நம, அநேக பிரம்மாண்டங்களை தம்மிடத்தில் பழங்களை எப்படி மரங்கள் வச்சுட்டு இருக்கோ அப்படியே தொங்கும்படி வச்சுட்டுருக்காராம் பிரம்மாண்டங்களை. அதனால தான் அவருக்கு லம்பனாய நம. லம்பந்தே அஸ்மின் அநேகாணி தரௌத் பலா நீவ பிரம்மாண்டானிதி லம்பன அப்படின்றா. அப்படி இந்த லோகங்கள் எல்லாமே 14 லோகம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 14 லோகமும் அவர்கிட்ட எப்படி பழங்கள் மரத்தில் தொங்குற மாதிரி தொங்கின்னு இருக்கோ அப்படி இருக்கும். லம்பி தோஷ்டாய் நம்ம, பிரளய காலத்தில் உலகங்களை புஷிக்கக்கூடியவர். அப்படி தொங்குகிற உதட்ட உடையவர். ஏன்னா அவ்வளோ பெருசாக இருந்தால் தானே அந்த லோகத்தை இது பண்ண முடியும். அதனால் லம்பி தோஷ்டாய நம. மகா மாயாய நம, பெரிய மாயை உடையவர். மகதே அப்படின்ற நாமம் வருது. அதாவது மாயையில் அவர் பிரம்மா முதலியவாளாலையும் ஜெயிக்க முடியாத மாயை யாருடையதோ அவர் தான் அந்த ஈஸ்வரன். மாயாம் தூ பிரகிருதிம் வித்யான் மாயினாம் தூ மகேஸ்வரம்னு சொல்கிறது. அப்படி அந்த மாயை யாராலையுமே வெல்லவே முடியாது. பயோ நிதையே நம, பார்க்கடலாக இருக்கிறவர் சுவாமி தான். மகா தந்தாய நம, பெரிய பற்களை உடையவர். அந்த பெரிய ரூபத்துக்கு ஆன பற்கள் வேணுமோ இல்லையோ, மகா தந்தாய நம. மகா தம்ஷ்ட்ராய நம,
பெரிய கோரப்பற்களை உடையவர், அதனால் அவருக்கு வருது அந்த நாமம். கால ரூபியாக கிருஷ்ணர் விஸ்வரூபம் எடுத்த போது அவருடைய முகங்கள் தெறிப்பற்களோட ஊழிக்கணல் போல காணப்பட்டதுன்னு கீதம் சொல்கிறது. அப்படி கீதை சொல்கிற மாதிரி இவருக்கு பெரிய கோரப்பல் இருக்குது. அதனால் அவருக்கு நாமம் மகா தம்ஷ்ட்ராய நம. இதோடு நம்ம 483 நாமங்களை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் நம சிவாய்.